தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களால். அதனால் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை, உற்சாகமாகவும் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு நிமிர்ந்து இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள், நான் மனநிறைவோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய இன்றைய விழாவில் அவர் முதல்ல தொடக்கத்தில் பேசிய உரையினுடைய வரிகள் இதெல்லாம். சார் கொஞ்சம் சொல்லுங்க, இந்த 4 வருஷத்துல இவர்கள் இவ்வளவு பெருமை கொள்ளக்கூடிய அளவிலான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா சார்? இதுல முக்கியமா இது கொஞ்சம் இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்றைக்கு 4 ஆண்டு கால சாதனை ஆட்சியை பற்றி சொல்லி இருப்பதிலே உண்மை இருக்கிறதா, அதில் குறைபாடு இருக்கிறதா என்று ஆய்வுக்கு உட்படுத்துவதா இந்த விவாதத்தினுடைய நோக்கமாக இருப்பின், நான் ஒரு அடிப்படை செய்திகளை நான் முன்னால பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சும்மா ஒரு ஆட்சி மேல குறை சொல்றது, நல்லது கெட்டது நான் பாராட்டுவது என்பதை எல்லாம் தாண்டி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதன் அதன் அடிப்படை பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படை கூறுகள் என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மனிதவள மேம்பாடு, சிறந்த கல்வி, உடல் நலம், சுகாதாரம், வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, வருவாய் பெருக்கம், இதனூடாக கிடைக்கிற தொழில் வளர்ச்சி, அதனால் ஏற்படுகிற வருமானம், செலவீனங்கள், சேமிப்புகள், இதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வெளிப்படையாக காட்டக்கூடிய பொருளாதார வளர்ச்சியினுடைய கூறுகள். இதுல தமிழகத்திலே பாத்தீங்கன்னா பொருளாதார சமநிலை இருந்ததா, கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா, சுகாதாரம் எந்த நிலையில் இருக்கிறது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் சமநிலை, வேலை வாய்ப்பு உட்பட அனைத்து நிலைகளிலும் இருக்கிறதா, தொழில் பெருக்கம் இருக்கிறதா, அடிப்படை கட்டமைப்பிலே இன்றைய காலத்தின் தேவையான டெக்னாலஜி இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறதா, கல்விக்கான சூழலையும் அனைவருக்குமான கல்வி வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறதா, கல்வியை ஒரு தரமான கல்வியை கொடுப்பதற்கு இந்த 4 ஆண்டுகளில் ஏதாவது அரசாங்கம் செய்திருக்கிறதா, மாணவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது ஒன்று. இரண்டாவது சமூக மேம்பாடு மற்றும் சமதர்ம வளர்ச்சி. இதுல குறிப்பாக என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, தனி மனித மக்களுடைய வளர்ச்சி இந்த பொருளாதார வளர்ச்சியோடு ஒன்றி போயிருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது என்பது, மக்களுக்கான ஒரு இயல்பான அணுகுமுறை கொண்ட அரசாங்கமாக இருந்திருக்கிறதா, ஊட்டச்சத்து குறைபாடை போக்குகிற அரசாங்கமாகவும், தாய் சேய் நலத்தில் எதிர்கால குழந்தைகள் ஆரோக்கியமாக வர வேண்டும், ஊட்டச்சத்து பெற்ற குழந்தைகளாக வர வேண்டும். ஏன்னா நமக்கு சுகாதார குறைபாடு கிட்டத்தட்ட ஒரு 23% இருக்கு. இந்தியாவிலேயே குறைவு. குஜராத்ல கிட்டத்தட்ட 34%, 47% வட மாநிலங்கள்ல. அதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, ஆண் பெண் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சம கல்வி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, சமூகத்தில் ஆணுக்கும் பெண்களுக்கும் சம மரியாதை கிடைத்திருக்கிறதா, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய திட்டங்கள் மூலமாக பொருளாதார அறிவும் ஆண் பெண் வேறுபாடற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா, குடும்ப சூழல் எப்படி இருக்கிறது, தனிநபர் வருமானம் பெருகி இருக்கிறதா, குடும்ப சூழல் என்பது தனிநபர் வருமானம், வீட்டுல ஒரு ஆணும் பெண்ணும் வேலை பார்த்தால் ஒரு பொருளாதார நிலை ஒரு குடும்பத்துல, பெண் வீட்டிலே இருக்கிற, ஆண் மட்டும் வேலை பார்க்கிறான், அவனுடைய சேமிப்பு இருந்திருக்கிறதா, கடந்த காலங்களில் இருந்த சேமிப்பை அவனால் செய்ய முடிந்திருக்கிறதா, ஏன் அதை செய்ய முடியவில்லை என்கிற நிலைகளில் இருந்து பார்க்க வேண்டியது சமூக சமதர்ம கோட்பாடுகள். தொழில் பெருக்கம் என்று வருகிற பொழுது சிறு குறு தொழில்கள் முன்னேறி இருக்கிறதா, பெரு நிறுவனங்கள் தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்கிறது, ஏன்னா இரண்டுமே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள். மண்ணுக்கேற்ற தொழில், விவசாயம் பெருகுவதற்கு, விவசாயம் தழை தோங்குவதற்கான செயல்பாடுகள் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா, காலத்திற்கு ஏற்ற தொழில் பெருக்கம் இருந்திருக்கிறதா. நீங்க பழைய அதே ஆர்த்தோடாக்ஸ் டைப்பா நீங்க ஒரு தொழில் கொண்டு வர்றீங்க, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி வந்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான அந்த வளர்ச்சி பாதையை இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறதா, இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறதா என்கிற கூறுகள் அடிப்படையில் தான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் சுற்று பார்வை. ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் சார் இந்த 5ஆம் ஆண்டு தொடக்கத்தில் திமுக.
அதாவது நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். சார், கள யதார்த்தம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இவ்வளவு சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு திமுக நம்புவது எப்படி சார்? எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி? அது காலத்திற்கேற்ற மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் 100% சிறப்பாக சேர்த்ததுதான் அந்த நம்பிக்கையை பெருக்கி இருக்கிறது என்றுதான் ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக, ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நான் ஒவ்வொரு திட்டங்களின் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப கவனமாக ஆய்வு செய்து கொண்டிருப்பவன் என்கிற நிலையில் இருந்துதான் அடுத்த வருகிற ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சி தான் என்று சொல்லுவதற்கான அடிப்படை காரணம். சரி, இதுல நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை பத்தி வில்சன் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. நான் தான் முதல் சுற்றிலே இதை இன்னும் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக கொண்டு போய்விட வேண்டும், வில்சனை தோழர் வில்சன் அவர்களை நகர்த்தி விட வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அவர் வழக்கம் போல அந்த 505 தேர்தல் வாக்குறுதிகள், அந்த 517 திருச்சி மாநாட்டில் சொன்னதோடையும் சேர்த்து வரிசைப்படுத்தி ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்கிற நிலையிலும் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்கள் பேசியது என்பதும் எவ்வளவு நாட்களுக்குத்தான் இதை சுற்றி மட்டுமே இவருடைய விவாதம் அமைந்து விடும் என்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கிறது. அதிமுக எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் முறையாக செயல்படுமே ஆயின் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் சிறப்பான திட்டங்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவரேனும் இந்த ஆட்சியில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று மாறுதட்டி கொள்ளுகிற ஒரு அரசாங்கத்தினுடைய இப்பொழுதைய நடைமுறையில் இருக்கிற திட்டங்களில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுகிற இடத்தில் இன்னும் இந்த 4 ஆண்டுகளில் அதிமுகவினுடைய ஆதரவு நிலையில் வந்து பேசுபவர்களோ வரவில்லை என்பதே இந்த ஆட்சியினுடைய சாதனை என்றுதான் நீங்க பார்க்கணும். உடனே ஒரு நண்பர் சொன்னாரு 48,000 கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மார்க்னாரு. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, அதிக வருமானம் பெறக்கூடிய மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசத்தினுடைய. இல்ல நாங்க சொல்லுவோம், நீங்க சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். அதாவது 2 விஷயங்களை நம்ம கடந்த கால ஆட்சியோட ஒப்பிட்டு நான் எப்பொழுதுமே பேசுவதில்லை. ஒன்று சட்டம் ஒழுங்கு, 2வது இந்த மது குறித்தான செய்திகள் வருகிற பொழுது அந்த மாநிலத்துல இல்லையா, கடந்த காலத்துல என்ன பண்ணீங்கன்னா நான் எப்பவுமே அந்த கேள்வியை நான் கேட்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜிடிபில அவருடைய மதுவின் வருமானம் எடுத்தீங்கன்னா 17% அவங்க ஜிஎஸ்டிபில பங்களிப்பு என்பது மதுக்கடைகள் மூலம் வர்ற வருமானம். தமிழகத்தினுடைய மதுக்கடை வருமானம் 3% கீழ்தான் ஜிடிபியினுடைய பங்களிப்பாக இருக்கிறது. அதையும் நாம் குறைக்க வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2வது விவசாயிகளை பத்தி பேசினாரு. விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட் அறிவிக்கிற பொழுதே ஒட்டுமொத்த விவசாயிகளும் தமிழக அரசாங்கத்தை பாராட்டினார்கள் என்பதே இருக்கிற குறைகளையும் மீறி நிறைவான செய்திகளை விவசாயிகள் எடுத்து செல்கிறார்கள் என்கிற நிலையில் இருந்து அதிமுகவுக்காக ஆதரவு நிலையில் இருந்து பேசுபவர்கள் அந்த விவசாயிகளுடைய மனநிலையும் அறிந்து பேச வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டங்கள் இல்லைன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிதான திட்டத்தை கிராமப்புறங்களுக்கு கொண்டு போனது என்பது 2022-23 கிராமப்புறங்களில் இருக்கிற SC ST தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், பழங்குடி மக்கள் தொழில் தொடங்குவதற்கு 50 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் ஒதுக்கி அதை 50 கோடியாக்கி இன்னைக்கு 38 என்டர்பிரனர்ஸ் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை எட்டுவதற்கு ஒரு அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இவர்கள் கண்ணில் படல. பென்ஷன் திட்டம் ஒன்னே சொல்லி முடிச்சிடுறேன். பென்ஷன் திட்டம் குறித்து பேசுகிற பொழுது அது குறித்தான நிறைய விவாதங்கள் நடக்கிறது. மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது தகுந்த நேரத்தில் முடிவெடுப்போம் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. தமிழை ஆட்சி மொழியாக்குவோம் என்பது அரைகுறையாக புரிதலோடு நான் பேசுவது இல்லை. தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும். 22 அட்டவணை மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பது இன்றைய கோரிக்கை இல்லை. இன்னும் ஒரு நூற்றாண்டு அது நடக்கவில்லை என்றாலும் அது ஒரு கோரிக்கை என்பது ஒரு மொழியின் மீது இருக்கிற ஒரு அக்கறையினால் நாம் அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருப்போம் என்பதுதான் என்னுடைய முதல் சொல்.